வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட புது Vivo V25 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Vivo V25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V25 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. 8+128 GB தான் வந்து இருக்கு. அப்புறம் அதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் சார் வந்து 1.18, பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.08. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வாட்ச்னு வந்து பார்ப்போம். ஸோ 44 வாட்ச் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 11 வோல்ட்ஸ் அப்புறம் 4 amps. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்சிங் ஃபோன் தான். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து நல்லா செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, ஒன்ப்ளஸோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து செம சூப்பரான செம ப்ரீமியமான ஒரு கிளாஸ் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸும் ஸ்க்ராச்சஸும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அப்புறம் இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலராக மாறும் சன்லைட் பட்டா. அப்புறம் வந்து ஐஃபோன் மாதிரி இதில் வந்து பாக்ஸியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் ஃபோனோட வெயிட்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 186 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 7.6 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ட்ரேல நம்மளால வந்து டூயல் சிம்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து மெமரி கார்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சிங் பேக் வந்து பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சிங் பேக் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித கலர் சேஞ்சுமே வந்து ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.4 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு 60 ஹெர்ட்ஸோ அப்படி இல்லைனா ஃபோர்ஸ்டு 90 ஹெர்ட்ஸ் வேணாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்ப்போம். ஸோ சாரி, இங்கே இருக்குது ஸ்க்ரீன் கலர்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மோடு வந்து இருக்குது. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சரும் நீங்கள் அது வந்து இங்கே வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR10+க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த Vivo V21 கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின் சைஸ் வந்து நல்லா சின்னதாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக Vivo வந்து இந்த சின் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்து ப்ராசஸர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து mediatek dimensity 900 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ dimensity 900 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஃபோன்ஸில் வந்து Snapdragon 870, ஒரு சில ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா dimensity 8100 மேக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo அட்லீஸ்ட் இதில் வந்து dimensity 1300 ஆச்சும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து UFS 3.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5G சிப்செட் தான். ஆனால் இந்த ஃபோனில் வந்து வெறும்
அஞ்சு 5G பேண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான 5G பேண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்து பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4500 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz கொடுக்காம 90 Hz கொடுத்தனால அதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸரும் வந்து 6 nm பில்ட் பண்ணனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அப்புறம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.8 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 MP மேக்ரோ f2.4 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான செல்ஃபி கேமரா வித் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். ஒரு செல்ஃபியோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2ல வந்து இருக்கு. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடய பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்கு. ஸோ நைட் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்கு. ஸோ போர்ட்ரேட் மோட்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் மோட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு. ஸோ வீடியோவில் நம்மளால வந்து மேக்ஸிமம் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 60 FPS வேணும்னா உங்களால வந்து 1080pல தான் வந்து ஷூட் பண்ண முடியும். அப்புறம் vlog மோட் இருக்கு. மோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன், பனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, அப்புறம் AR ஸ்டிக்கர், டாக்குமெண்ட், டூயல் எக்ஸ்போஷர், அப்புறம் டூயல் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அப்புறம் கைஸ் இந்த சாம்பிள் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ என்னன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுறேன். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபன் டச் OS பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக வந்து இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ப்ளோட்டர்ஸ் மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து எந்த சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன் நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் இதில் வந்து Android 12 இருக்கனால நமக்கு வந்து Android 12ஓட புது ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து UI கலர், அதாவது கலர் பேலட்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல 8+128, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000. அப்புறம் 12+256GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வந்து வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெவி யூஸர், உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து Reno 8 கூட வாங்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல டிசைன், நல்ல கேமராஸ், அப்புறம் நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க. மெயினாக அதோட செல்ஃபி கேமரா தான். செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த ஃபோனை வந்து A to Z மொபைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் வாங்கினா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அடிஷ்னலாக இன்னும் எக்ஸ்ட்ராவான டெம்பர்டு அப்புறம் வந்து கேஸ் வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸில் வந்து நிறையா டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.